இந்த வழக்குல வந்து இவர் மட்டும்தானா இல்லை இன்னொருத்தர் இருக்காருன்ற ஒரு சந்தேகத்தை வந்து இல்லை, அதாவது நீங்கள் கொள்ளை அடிக்கிறதா தான் தம்பியை கூட்டு போயிருப்பான், கொள்ளை அடிக்கிறதா தான் நண்பனை கூட்டு போயிருப்பான். இதில் வந்து நீங்கள் காவல்துறை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு பேச முடியும். கல்லூரி நிர்வாகம் கொடுத்தவர் பலர் வந்தாங்க போனாங்கன்னு சொல்கிறேன். அப்போ பலர் வந்தாங்கன்றது அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? அவங்க கோஆப்ரேட் பண்ணுறோன்னு இருக்காங்க. காவல்துறை என்ன எடுத்திருக்கு? கமிஷனரேட்லேருந்து என்ன வந்திருக்குன்னா, அந்த எஃப்ஐஆர் ஒருவர் வந்திருக்காரு. இவர் வந்து அந்த டைமில் இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் டக்குன்னு ஃபோனை எடுத்து உங்ககிட்ட பேசினேன், நான் அவர்கிட்ட தான் பேசினேன், இவர்கிட்ட பேசினேன், நான் யார்கிட்ட பேசினேன் அந்த பக்கம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வெறும் ஃபோனை காதில் கூட எடுத்து வச்சு பேசுவேன். ஆனால் இவனை பொறுத்தளவுக்கு பிடிச்சி எவ்வளோ நேரம் விசாரித்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க. இந்த ஞானசேகரன் இருக்கானே, இவனை நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு பிடிச்சிங்கனாலும் வாயை திறக்க மாட்டான். நாளைக்கு ஒரு இடத்துல போய் நாளைக்கு ஏதோ 2 பேர் ரகசியமாக உறவாக இருக்கிறதா அவன் வீடியோ எடுக்கிறாங்கிறப்ப அந்த ஃபோனில் ஏதோ மெசேஜோ சவுண்டோ ஃபோன் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இல்லை ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா நிறைய ஃபோனில் வீடியோ கால் வீடியோ கட் ஆகும். எடுக்கிற வீடியோ கால் வந்துச்சுன்னா கட் ஆயிரும். இல்லை ஃபோன் வந்துச்சுன்னா அந்த சத்தத்தினால பக்கத்தில் கேட்கலான்னு அவன் உஷாராக நாளைக்கு ஃப்ளைட் மோட் போட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, அவங்க ஏன் அதை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை கிளியராக சொல்கிறாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போன வரைக்கும் அவன் டவர் லொக்கேஷன் காட்டியிருக்கு. இவன் ஃப்ளைட் மோட் போட்டதுக்கப்புறம் அந்த டவர் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த கொஞ்சம் நேரம் கட் பண்ணால் திரும்பி அவனோட செல்ஃபோன் டவர் ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஃப்ளைட் மோட் எஃபெக்டருக்கு சொல்கிறாங்க. அந்த ஃபோனே ஃப்ளைட் மோடில் இருந்தப்போ அப்படி எப்படி அவன் ஃபோனில் பேசியிருக்க முடியும், அந்த சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க முடியுங்கிறாங்க. இது போலீஸ் தரப்பில் சொல்கிற வார்த்தை. தெரிஞ்சது மொத்தம் 10 குற்றவாளிகள் ஸ்கேன் பண்ணுறாங்க. அதில் 6 பேர் வெளியூரில் ஜெயிலில் இருக்கான். இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுறதுல 6 பேர் ஜெயிலில் இருக்கான், 3 பேர் வெளியூரில் இருக்கான். இவன் ஒண்டி தான் ஆக்டிவாக இருக்கான். இவனை பிடிக்கிறாங்க. இவனோட செல்ஃபோனெல்லாம் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமான ஸ்மெல் 100க்கு போகும்போதே இவனை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு தூக்கிட்டு இவனை பார்த்தா அது செல்ஃபோனில் அது இல்லை. இவன் ஒரு தனி ஃபோல்டரை உருவாக்கி அதில் போட்டு வச்சுருக்கான். இவன் வந்து செக்ஷுவல் மைனியக்கு, இம்பார்ட்டண்ட்டும் கூட. செக்ஷுவல் நடவடிக்கைகளே வந்து ஒரு விதமான திருநங்கைகளோட தான் அவனுடைய செக்ஷுவல் நடவடிக்கைகள். அந்த மாதிரி அந்த பொண்டாட்டிகளே வந்து ஒரு பீரியடில் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி தான் செக்ஷுவல் மேனியாக்கு இந்த செக்ஷுவல் ப்ளூ ஃபிலிம் சைட்லலாம் வர மாதிரி ஒரு ஆள் இவன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர் ஒரு பெரிய கேங் லீடர் மாதிரி, இவருக்கு பின்னாடி ஒரு சார் இருக்க மாதிரியும். அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க பொண்டாட்டி வந்து துப்புரவு வேலை செய்யுது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்டாட்டி துப்புரவு வேலை செய்யுது. இதெல்லாம் தான் சார். இந்த சாருன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கிமிக்கு. அதுக்குள்ளே எந்த ஸ்டஃப்புமே கிடையாது.